லேபர். அதுல லேபர் லாஸ்ல பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட். இப்போ லாஸ்ட் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜெனிசிஸ் இன்ட்ரடக்ஷன் என்னென்ன லாஸ் வந்துச்சு, அதுக்கடுத்த வீடியோல எது பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட், அப்புறம் அதோட ஸ்கோப் இதெல்லாம் பார்த்தோம். இந்த இதுல அடுத்து சிலபஸ் படி டெஃபினிஷன்ஸ் அததான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972 இதோட டெஃபினிஷன்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு வரப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா கண்டினியூஸா 1 இயருக்கு சர்வீஸ் பண்றதுதான் கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது எம்ப்ளாயி அப்படின்னா எந்த பர்சன் வந்து வேஜஸ்க்காக வேலை செய்யறாங்களோ அவங்க எல்லாமே எம்ப்ளாயி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிளஸ் இதுல எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா யாரெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வேலை செய்யறாங்களோ அவங்க எல்லாம் எம்ப்ளாயிக்கு கீழே வர மாட்டாங்க. அதே எம்ப்ளாயர் அப்படின்னா யாரு அப்படின்னு 3 கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயர் அப்படிங்கிறப்போ சூப்பர்விஷனுக்காக நம்ம ஒருத்தங்களை வந்து அப்பாயிண்ட் பண்றோம் அப்படின்னா அவங்களையும் வந்து நம்ம எம்ப்ளாயர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவங்க எம்ப்ளாயீஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அடுத்தது அத்தாரிட்டி, அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல என்ன நடந்தாலுமே அதை பார்த்துக்கிறது பிளஸ் கண்ட்ரோல் பண்றது, அல்டிமேட் கண்ட்ரோல் பண்றவங்களையும் எம்ப்ளாயர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்தது ஏதாவது பர்சன் கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜர் மாதிரி மொத்த பொறுப்புகளையும் ஒப்படைச்சாங்கன்னா அவங்களும் வந்து அங்க எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. அடுத்தது ஃபேமிலி. ஃபேமிலி அப்படின்னு வர்றப்போ மேல் எம்ப்ளாயிக்கு ஃபீமேல் எம்ப்ளாயிக்கு தனித்தனியா டெஃபினிஷன்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும், பட் ஒரே ஒரு ரிலேஷன் மட்டும் டிஃபர் ஆகும். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபேமிலின்னு வரப்போ மேல் எம்ப்ளாயியா இருந்தாலும் ஃபீமேல் எம்ப்ளாயியா இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் அல்லது ஹஸ்பண்ட், அடுத்தது சில்ட்ரன், அதுக்கப்புறம் வெதர் மேரிட் அல்லது அன்மேரிடா இருந்தாலும் அவங்க டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ் வந்து வந்துடுவாங்க. அதாவது அவங்களோட அப்பா அம்மா பிளஸ் அவங்களோட ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப் அவங்களோட டிபெண்டன்ட் பேரண்ட்ஸும் வந்து இந்த ஃபேமிலிக்குள்ள வந்துருவாங்க. அதாவது டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப் அந்த விடோ பிளஸ் சில்ட்ரன் ஆஃப் ஹிஸ் ப்ரீடிசீஸ்டு சன், அதாவது சன்னோட இறந்து போன சன்னோட குழந்தைங்களும் வந்து இந்த மேல் எம்ப்ளாயிக்கு கவர் ஆவாங்க. அதே ஃபீமேல் எம்ப்ளாயில அந்த டிஃபரன்ஸ் இதுதான். சப்போஸ் அவங்களோட இறந்து போன பையனோட குழந்தைங்கள் கவர் ஆவாங்க பிளஸ் விடோவும் வந்து அதாவது அந்த குழந்தையோட அம்மாவும் வந்து கவர் ஆவாங்க. இதுதான் இந்த 2 டெஃபினிஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அது வந்து கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கணும். அதே வந்து இப்போ அடாப்ஷன், இப்ப சைல்ட வந்து அடாப்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த ஃபேமிலிக்குள்ள டெஃபினிஷன்ல வருவாங்களா அப்படின்னா கண்டிப்பா வருவாங்க. ஆனா வந்து லாஃபுல்லா அடாப்ட் பண்ணிருக்கணும். அதாவது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதுபடி அடாப்ட் பண்ணிருந்தா அந்த சைல்டும் வந்து அந்த ஃபேமிலிக்குள்ள வந்திருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த அடாப்ட் பண்ண சைல்டா இருக்காங்க, இல்ல ஒரு அந்த எம்ப்ளாயியோட சைல்டா இருக்கப்ப இந்த ஆக்ட் கீழே கவர் ஆகுறாங்க அப்படின்னா இப்போ அந்த குழந்தைய இன்னொருத்தவங்க அடாப்ட் பண்றாங்க அப்படின்னா லீகலா அடாப்ட் பண்ணா மட்டும்தான் கவர் ஆகும். இப்போ லீகலா அடாப்ட் பண்ணாம பர்சனல் லால வந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த கிராஜுவிட்டி ஆக்ட் கீழே அந்த ஃபேமிலிக்குள்ள அந்த சைல்டு வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது ரிட்டையர்மெண்ட். ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ். அதாவது இப்ப 58 இயர்ஸ் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்றதும் வந்து ரிட்டையர்மெண்ட். அப்படி இல்லை அப்படின்னா சூப்பர் ஆனுவேஷன். சூப்பர் ஆனுவேஷன் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ஜாப் நேச்சருக்கு அங்க இருக்கவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஏஜ், இப்ப இந்த ஏஜ் வரைக்கும் தான் அப்படின்னு. அதுதான் வந்து சூப்பர் ஆனுவேஷன். அதாவது கான்ட்ராக்ட் மாதிரி இல்ல இந்த ஏஜ் இந்த பீரியட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அததான் வந்து சூப்பர் ஆனுவேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்தது வேஜஸ். வேஜஸ் அப்படிங்கிறப்போ எல்லா எமல்யூமெண்ட்ஸுமே வந்து கவர் ஆகும். அதாவது ஊதியங்கள் வந்து அவங்க என்னென்ன கொடுக்குறாங்களோ கவர் ஆகும். இந்த இடத்துலதான் பார்க்கணும். இதுல டியர்னஸ் அலவன்ஸ் வந்து வேஜஸ்க்குள்ள இன்க்ளூட் ஆகும். ஆனா எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது அப்படின்னா இந்த போனஸ், அது இல்லாம கமிஷன், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஓவர் டைம் வேஜஸ் இது எல்லாமே கவர் ஆகாது. அப்போ மேபி ஆர்டர் நோட்ல இந்த டியர்னஸ் அலவன்ஸையும் இந்த எல்லா அலவன்ஸையும் கொடுக்குறப்போ கரெக்டா பிக் பண்ண தெரியணும். டியர்னஸ் அலவன்ஸ் மட்டும்தான் வேஜஸ்க்குள்ள வரும். இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மிச்சம் எல்லாமே வேஜஸ்க்குள்ள வராது. ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948.
இப்போ இது எல்லாமே வந்து அந்த டெஃபினிஷன்ஸ்குள்ள இருக்க ஆப்ரிசியஸ் இந்த இயர்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக இது மட்டும் தனியாக எடுத்துட்டு வந்து இந்த டெஃபினிஷன்ஸ்ல வந்து வச்சிருக்கோம். இப்போ இந்தியன் போர்ட்ஸ் ஆக்ட் எந்த வருஷம் அப்படின்னா 1908. அடுத்தது மைன்ஸ் ஆக்ட் வந்து 1952. அடுத்தது ஆயில் ஃபீல்ட்ஸ் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் வந்து 1948. அடுத்தது பிளான்டேஷன்ஸ் லேபர் ஆக்ட் எந்த இயர் அப்படின்னா 1951. அதுக்கு அடுத்தது இந்தியன் போர்ட்ஸ் ஆக்ட் இது வந்து 1908. அடுத்தது இந்தியன் ரயில்வேஸ் ஆக்ட் இது வந்து 1890. அதாவது இப்போ ஃபேக்டரிஸ் ஆக்ட் படி பார்த்தா ஃபேக்டரிக்கு டெஃபினிஷன்ஸ், ஆனா அது எல்லாமே ஈஸியான டெஃபினிஷன்ஸா இருக்கனால ஆக்ட் மட்டும் தான் இங்க வந்து வச்சிருக்கோம். நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமில அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் பேட்ச் போயிட்டு இருக்கு. வீடியோ கிளாஸஸும் இருக்கு, தனியா டெஸ்ட் பேட்சஸும் இருக்கு. ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.